வவுனியாவை தொடர்ந்து முல்லைத்தீவிலும் அம்பலமான அதிர்ச்சி பின்னணி. சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டி மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்க வேண்டிய நீதித்துறையும் காவல்துறையும் இன்று சில ஊழல் அதிகாரிகளின் சுயநலத்தால் மிக மோசமாக சீரழிந்து வருகின்றன. அண்மையில் வவுனியாவில் அரங்கேறிய நீதிமன்ற ஆவண மோசடி சம்பவம் அடங்குவதற்குள் இதோ முல்லைத்தீவிலும் அதைவிட கொடூரமான ஒரு பகல் கொள்ளை அம்பலமாகி ஒட்டுமொத்த கட்டமைப்பையுமே தலைகுனிய வைத்துள்ளது. முல்லைத்தீவில் அரங்கேறிய உழவு இயந்திர மோசடி நாடகம். கடந்த 2024ஆம் ஆண்டு முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் நீதிமன்ற உத்தியோகத்தராக கடமையாற்றிய ஒரு போலீஸ் அதிகாரி சட்டத்தின் காவலனாக இல்லாமல் குற்றவாளிகளின் ஏவலனாக செயல்பட்டுள்ளார். மணல் கடத்தல் வழக்கின் போது போலீசாரால் கைப்பற்றப்பட்டு நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட வேண்டிய உண்மையான உழவு இயந்திரத்தை அப்படியே அமுக்கிவிட்டு அதற்கு பதிலாக வேறு ஒரு போலி உழவு இயந்திரத்தை நீதிமன்றில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார். சட்டத்தின் கண்களிலேயே மண்ணை தூவி நீதிமன்றத்தையே ஏமாற்ற துணிந்த இந்த அதிகாரியின் திமிர் தற்போது விசாரணைகள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குற்றச்சாட்டின் அடிப்படையில் அன்றைய காலகட்ட பகுதியில் கடமையாற்றிய அந்த போலீஸ் உத்தியோகத்தர் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு கடத்தல்காரர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சான்று பொருட்களை மாற்றியமைக்கும் இந்த அசிங்கமான செயல் காவல்துறை மீது மக்கள் வைத்திருக்கும் கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் வேரோடு பிடுங்கி எறிந்துள்ளது. வவுனியாவிலும் இதே கூத்து தொடர்கதையாகும். அரச அதிகாரிகளின் துரோகம். முல்லைத்தீவில் போலீசார் சான்று பொருளை மாற்றினார்கள் என்றால் வவுனியாவில் நீதிமன்றத்திற்குள்ளேயே இருக்கும் சிரேஷ்ட அதிகாரிகளே கைவரிசையை காட்டியுள்ளனர். வவுனியா நீதிமன்றில் விசாரணையில் இருந்த முக்கிய வழக்கு ஒன்றின் சந்தேக நபருக்கு சாதகமாக செயல்படுவதற்காக நீதிமன்ற பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த மிக முக்கியமான வழக்கு கோவைகளை கேஸ் ஃபைல்ஸ் சட்டவிரோதமான முறையில் கைமாற்றியுள்ளனர். அத்தோடு பொது சொத்துக்களையும் முறைகேடாக பயன்படுத்தியுள்ளனர். வவுனியா விசேட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் பேரில் நீதிமன்ற சிரேஷ்ட உத்தியோகத்தர் உட்பட 3 அரச உத்தியோகத்தர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு தற்போது 14 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். வவுனியாவாக இருந்தாலும் சரி, முல்லைத்தீவாக இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் நடப்பது சாதாரண திருட்டோ தவறோ அல்ல. இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்கும் கோப்புகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் போலீசார் பறிமுதல் செய்யும் சான்று பொருட்களே நீதிமன்றத்திற்கு வரும் வழியில் மாயமாகி மாறுகிறது என்றால் சாதாரண ஏழை எளிய மக்கள் எங்கு போய் தங்களின் நீதிக்காக கதறுவது? கஷ்டப்பட்டு மணல் கடத்தல்காரர்களை பிடிக்கப் போகும் நேர்மையான அதிகாரிகளின் உழைப்பை இது போன்ற ஒரு சில கருப்பு ஆடுகள் தங்களின் சுயநலத்திற்காக காட்டிக் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித்தர வேண்டிய போலீசாரும் நீதிமன்ற அதிகாரிகளும் இன்று தாங்களே குற்றவாளி கூண்டில் ஏறி நிற்பது ஒட்டுமொத்த அரச கட்டமைப்புக்கும் நேர்ந்த பெரும் அவமானம். இவர்களுக்கு வெறும் விளக்கமறியல் மட்டும் போதாது. இவர்களது சதிக்கு துணையாக இருந்த கடத்தல்காரர்கள் மற்றும் பின்னணியில் இருக்கும் அரசியல் அதிகார பலம் கொண்ட திமிங்கலங்கள் அனைத்தும் வேட்டையாடப்பட வேண்டும். சட்டத்தை வளைத்து நீதியை கேலிக்கூத்தாக்கும் இதுபோன்ற அதிகார வர்க்க திருடர்களுக்கு நீதிமன்றங்கள் மிக கடுமையான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாடத்தை புகட்ட வேண்டும். இல்லையெனில் மக்கள் நீதிமன்றங்கள் மீதும் சட்டத்தின் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கை முற்றாக அழிந்து அராஜகமே மிஞ்சும். இது போன்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அடங்காப்பற்று தமிழன் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.